இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க நல்லா தொலியை சீவி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா நம்ம ரவுண்டாக வெட்டி வச்சாச்சு. இனிமேல் இதில் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு பொடி, காயப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா விரவி அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெயில் விட்டு இதை பொரிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே நம்ம விரவி வச்சுருக்கோம்லாம் மசாலாலாம் விரவி வச்சுருந்த உருளைக்கிழங்க நம்ம இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு இது நல்லா எண்ணெயில் வேகும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டாச்சு. இன்னும் இது நல்லா வேகும். இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு. இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.